Morning and a happy Sabbath to all of you. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு நாள் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I am very excited to be here today. எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது உங்களிடத்திலே நான் வந்து பேசுவது. The original title I wanted to talk for the Sabbath was something different. இந்த ஓய்வு நாளிலே ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை குறித்து நான் பேச வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு Originally I wanted to talk about something about war because a lot of wars are going in this world. நான் யுத்தங்களை குறித்து பேச வேண்டும் என்று நான் மனதிலே முன்பதாக தீர்மானித்திருந்தேன். But later on somehow I changed the topic. ஆனாலும் அந்த தலைப்புகளை ஒரு சில மாறுதல்களை நான் கொண்டு வர வேண்டும் என்று கடைசி நேரத்தில் நான் முடிவு செய்தேன். I changed the topic of sermon itself. மெசேஜோடைய தலைப்பை வந்து முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். So today is a very practical lesson I want to bring to the church. நடைமுறையிலே சபைக்கு தேவையானது என்ன என்பதை குறித்து நான் பேச வேண்டும் என்று எத்தனிக்கிறேன். You will all want to turn to one verse. It's not there on the PowerPoint. 1 Corinthians 12th chapter 28th verse. அது பவர் பாயிண்ட்ல கொடுக்கப்படாத வார்த்தையா இருக்கிறது. 1 சாமுவேல்ல 1 Corinthians 1 கொரிந்தியர் 12:28. 12:28. All right, let me read it. This is talking about spiritual gifts in the church. ஆவிக்குரிய அங்க பரிசுகளை பற்றி அங்க சொல்லப்படுகிறது. Let me read it to you in English. And God has set some in the church, first apostles, secondarily prophets, thirdly teachers, after that miracles, then gifts of healing, helps, governments, diversities of tongues. ஆங்கில வேதாகமத்தை நம்ம படித்தோம். இப்போ தமிழில் வந்து என்னென்னா 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். Now here one important thing nobody stresses is help. இங்கே குறிப்பிடப்படாத ஒரு விஷயம் என்னன்னா உதவி. In English Bible it tells helps. ஆங்கில புத்தகத்தில் ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லுதுன்னா உதவி என்று சொல்லப்படுகிறது. This looks very small gift but it is nevertheless appointed by God. அது மிகவும் ஒரு சிறிய ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அது மிக பெரிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. This is a silent church, silent strength which builds the church. அது பார்ப்பதற்கு அமைதியான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆனால் அது சபையை கட்டுவதற்கு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது. Today what is required in the church is helps. இன்றைக்கு சபையில் முக்கிய தேவை என்ன என்று சொன்னால் உதவி. Lot of people have burnouts, loneliness, poverty and crisis. அநேக மக்கள் தனிமையிலும் தேவைகளிலும் அங்கே சிக்கி துயரத்திலும் வாழ்வதை நாம் அறிந்திருக்கிறோம். In fact the church runs because of helps. இந்த church runs because of help. The church is சபையானது உதவியின் அடிப்படையில் தான் அது இயங்கியே வருகிறது என்பதே உண்மை. The pastor will speak but there are other people who do a lot of things behind the back for this church. போதகர் அவர்கள் பேசுவார்கள், ஆனாலும் திரைக்கு மறைவிலே நிறைய மக்கள் உதவிக்கரம் நீட்டுவது என்பது நிதர்சனமான உண்மை. People who wipe the table, people who sweep, the watchman, everybody contributes to the church. இந்த டேபிளை துடைப்பவர், இன்னும் இந்த மாதிரியான காரியங்களை அவர்கள் செய்பவர்கள் மிகவும் ஒரு உதவிகரமாக இருப்பது. People who help out at the children's Sabbath school, people who help out at the Sabbath school, people who do music, all of them are helping hands in the church. சிறுவர் ஓய்வு நாள் பள்ளி, மியூசிக், இசை அமைப்பாளர்கள் எல்லாருமே வந்து சபைக்கு நம்ம வந்து உதவிகரமாக நம்ம இருக்கிறோம். In fact those who help the pastors to focus on their calling. அவங்க வந்து போதகருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. If you want to really understand Christ's ministry, these are the people who will give you a practical example of how Christ did his ministry.
கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகளை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். This message which I am going to talk, somehow this I had preached sometime 10-12 years back in வெப்பேரி சர்ச் in Chennai. இந்த செய்தியானது வெப்பேரி சென்னையில நான் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பதாக நான் பிரசங்கித்த ஒரு செய்தியாக இருக்கிறது. I don't know, God impressed me that I should bring this back again. So I just remembered, so I am talking to you this. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதை மீண்டும் ஞாபகப்படுத்தி இதை பேசுமாறு என்னை ஊக்கப்படுத்தினார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Okay, you all know the story of Good Samaritan. நல்ல சமாரியன் என்ற கதையை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரியும். Jesus told this parable. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொன்னார். Luke the 10th chapter verses 25 to 29 gives the background of the story. லூக்கா 10வது அதிகாரம் 25 to 29. 25 லிருந்து 29 வரை இதற்குரிய அடிப்படையை நாம் பார்க்கலாம். We will not read, but I will tell you. நான் வாசிக்க போவதில்லை, ஆனால் நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். Why Jesus told this parable? ஏன் எதற்காக இந்த ஓமையை ஆண்டவர் சொன்னார்? There was a lawyer who came to Christ. அங்கே ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவினிடத்தில் வந்தார். He is not a lawyer, he is not a criminal lawyer, neither is a civil lawyer. He is a lawyer of the law of God. ஆண்டவரை இந்த வேத வசனங்களை குறித்த ஒரு நியாய சாஸ்திரியாக அவர் இருந்தார். He is not a civil lawyer. He is not a criminal lawyer. அரசாங்கத்தில் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிரிமினலோ இல்லை ஒரு சிவில் லாயரோ இல்லை. All right. He came and asked Christ. அவர் இயேசுவினிடத்தில் வந்து கேட்டார், What should I do to inherit eternal life? Eternal life, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். And Christ said, How do you read the law? வேதாகமம் என்ன சொல்கிறது, அதை நீ வாசித்தாயா என்று இயேசு மறுமொழி அளிக்கிறார். He quoted a very important text. முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். Leviticus 19:18. லேவியராகமம் 18வது அதிகாரம் 19:18. 19வது வசனம். It says like this, You shall love the Lord your God and your neighbor as yourself. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்ற வார்த்தையை நாம் அங்கே படிக்கிறோம். You shall love the Lord your God and your neighbor as thyself. தேவனாய கர்த்தரை நேசித்து அதற்கப்புறம் மற்றவனையும் நேசிக்க, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று அங்கே சொல்லுகிறது. All right. Now Jesus told him, you have correctly answered. இயேசு சொன்னார், நீ சரியாக சொன்னாய் என்று சொன்னார். But the Bible tells us, but he desiring to justify himself said to Jesus, Who is my neighbor? That is in verse 29. 29வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் லேவியராகமம் 18, Luke 10 verse 29. லூக்கா 19, லூக்கா 18, சாரி லூக்கா 10, ஓகே 29வது வசனம். You don't have to read, just translate. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். You see, the question is, who is my neighbor? Why did he ask this question? Was to justify himself. அவன் தன்னைத்தானே நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அவன் கேட்ட கேள்வி யார் எனக்கு பிறன் என்று கேட்டான். Number 2, he wanted to test Jesus whether he'll give some other answer. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அவன் இந்த கேள்வியை அவன் கேட்டிருக்கிறான். Jews always thought that the neighbor is his own fellow Jew, nobody else. யூதர்கள் பெரும்பாலும் அவருடைய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால் தன்னுடைய நண்பர்கள் அவரோடு சேர்ந்து இணைந்த இன்னொரு யூதன் மட்டுமே அவனுக்கு பிறன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். So he was looking for an assurance for Christ. அதனால இயேசுவினிடத்தில் அவரும் அதே பதிலை சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டு அவன் அங்கு சென்றான். Number 2, he was trying to test Christ, to ask him, find if he will say somebody else's name so that he will catch him. ஒருவேளை இயேசுவானவர் மூன்றாவதாக இன்னொரு பதிலை அவர் ஒருவேளை இன்னொரு நபரை அவர் சொல்லக்கூடும் என்று அவர் அதை யோசித்து அவர் வந்தார். As soon as he asked, Who's my neighbor? Jesus told him not a direct answer. He gave him a parable. ஆனால் இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, யார் எனக்கு பிறன் யார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் பதில் சொல்லவில்லை, அதற்கு மாறாக உவமையை சொன்னார் என்று பார்க்கிறோம். Okay, we won't read the text, but I will tell you what is in the text. You all can go back and read Luke the 10th chapter. நாம் அதை அப்படியாக முழுமையாக நான் வாசிக்க போவதில்லை, ஆனால் அது இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் தியானிக்க போகிறோம். Verse 30 says, And Jesus answering and said, a certain man. இங்கே 30வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன். Okay. Now Jesus said, he didn't give him any
a label on the person. He just said a certain man. எந்த ஒரு அறிமுகமும் அங்கே அவர் கொடுக்கவில்லை. அவர் ஒரு மனுஷன் என்று சாதாரணமாக ஒரு மனுஷனை குறித்து சொன்னார். All right. Now what is happening is, all right, Jesus took out all the label from the person. He did not say who he was. He never told him he's a righteous person, he's a Gentile, Jew, nothing. He said a certain man came. எந்த ஒரு முகவரியும் அவருக்கு கொடுக்கவில்லை. ஆனால் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஒரு யூதனோ அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு லேபிளும் அவர் கொடுக்கல. சும்மா ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. He was only telling a man who was hurting. That's all he said. A human being who was hurting. ஒரு நபர் என்று அவர் சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். Who is hurting? Who is hurting means who is in trouble. ஒரு நபர் ஒரு பிரச்சனையில், ஒரு தொல்லையில், ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர் என்றே அவர் சொல்கிறார். So Jesus took off the identity and he only wants to portray that there's a need in that person. அங்கே இயேசுவானவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒரு தேவை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை. The Jew who was asking this question was always thinking that neighbor is Jew. இந்த யூதன் எனவன் சொல்லப்படவன் அவனுடைய பிறன் யார் என்று சொன்னால் இன்னொரு யூதன் மட்டுமே அவனுக்கு பிறன் என்பதை நினைத்துக் கொண்டிருந்தான். Gentiles were not neighbors. சமாரியர்களும் புறஜாதிகளும் அவர்கள் அப்படி அல்ல என்று நினைத்தான். Jesus removes this bias. இந்த விதமான ஒரு வேறுபாடை ஆண்டவர் அங்கே உடைத்து தகர்த்தெறிகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். And he shocks everybody by making the good Samaritan the hero of the story. அவர் எல்லாரையும் ஒரு திடீரென்று ஒரு 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 ஷாக்குள்ளாக அவர் கொண்டு போறார். எப்படின்னு சொன்னா, குட் சமாரிட்டனை ஒரு நல்ல சமாரியனை அங்கே ஒரு ஹீரோவாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். Why did Jesus set this parable? எதற்காக இந்த உவமையை இயேசு கிறிஸ்து சொன்னார்? First thing what he says is, a man was going down from Jerusalem to Jericho. முதலாவதாக அவர் சொன்ன காரியம், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு அவன் கீழே செல்கிறான் என்று பார்க்கிறோம். Jerusalem is set on top. This picture what you see, it was a picture taken from Jerusalem and looking at Jericho. Somewhere down there is Jericho. எருசலேமில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த புகைப்படமானது எருசலேம் ஒரு உயரமான இடத்துல இருக்கிறது, எரிகோ கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருக்கிறது. You see, this is called the road of blood. This இந்த ஒரு பாதையானது இரத்தத்தின் பாதை என்று சொல்லப்படுகிறது. I will change. All right. So this is called the road, this way of blood, because if you see this picture, anybody who walking in this way will not see who's there at the end of the road. இதை பார்க்கிற நபர்கள் அந்த அந்த பாதையின் முடிவிலே யார் இருக்கிறார்கள் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. So anybody can attack on this road. That's why it's called the way of blood, because there was a lot of robbery and murders on this blood. Even today it is there. அங்கே கள்ளர்கள், அங்கே திருடர்கள், கொள்ளையர்கள் அதிகமாக அங்கே இருப்பதனால இன்றும் அந்த ஸ்தலத்திற்கு இவ்வாறாக அது பெயர் பெற்றிருக்கிறது. See, that's the original. Now that is the picture. That is the picture. Original picture today, the way of blood. இதுதான் ஒரிஜினலா ஒரு நிதர்சனம், உண்மையான ஒரு படம். Probably Jesus was sitting on the mount and he was looking at the way and speaking this parable. அந்த மலையிலே உட்கார்ந்து கொண்டு இந்த பாதையை நோக்கி அவர் இதை காட்டி மக்களுக்கு அதை சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். All right, something is missing in this picture. ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. இந்த You see, the priest came. The first person to come on the road was the priest. அங்க ஆசாரியன் முதலாவதாக வந்தான் என்று பார்க்கிறோம். Luke 10:30 says the man was going down from Jerusalem to Jericho. You know, the thing is, the person was going from Jerusalem to Jericho indicates that he was going from good place to a worse place. நல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு தாழ்வான ஒரு இடத்திற்கு அவன் செல்கிறதாக சொல்லும் பொழுது எருசலேமில் இருந்து எரிகோ என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. Jesus chose this particular setting. He did not choose a temple. He did not choose a peaceful town. He chose a very bad road. ஆண்டவர் இங்கே ஒரு கோயிலையோ மற்ற எந்த ஸ்தலத்தையோ அவர் அங்கே தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த உவமையை சொல்வதற்கு ஒரு பாதையை அவர் கொடுப்பிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். This is the road of cruelty. இது ஒரு கொடூரமான ஒரு பாதையாக இருக்கிறது. This is where neighborly love also will be tested. இங்கே அயலானுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற ஒரு அன்பு அங்கே பரிசோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். This is where religious people walk around. இங்கே தான் மத தலைவர்கள் எல்லாரும் நடந்து செல்கிற ஒரு பாதையாக இருக்கிறது. This is where religion will be tested. இங்கே தான் நம்முடைய மதம் அங்கே சோதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். Luke the 10th chapter verses 31, it says a priest came by that side.
லூக்கா 10:31 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசாரியன் அங்கே வந்தான் என்று சொல்கிறது. It says he came down. அந்த ஆசாரியன் கீழே வந்தான் என்று பார்க்கிறோம். Came down means he is a priest. He is coming down from Jerusalem, doing his work as a priest in the Jerusalem temple. எருசலேம் தேவாலயத்தில் அவர் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர் வருகிறார் என்பதை நான் பார்க்கிறோம். கீழே வருகிறார் என்பதை அங்கே நாம் கண்காணிக்க வேண்டும். That means he has spent time with God and he's come down. அங்கே தேவனோடு அவர் நேரம் செலவழித்து பின்பதாக அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். The problem is he saw this person and purposely distanced himself from him. அவர் இந்த அடிபட்டு கிடக்கிற இந்த மனிதனை பார்த்து ஆனாலும் தூரமாக விலகி செல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். He spent time with God, at the same time he distanced himself from suffering. ஆண்டவரோடு அவர் நேரத்தை செலவழித்த இந்த நபரானது ஆனால் மற்றொரு துக்கப்பட்டு துயரப்பட்டு அடிபட்டு கிடக்கிற இந்த நபரோடு தன்னை தூரப்படுத்துகிறான் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். Do you know why he did this? ஏன் இதை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? Very often the Jews, the Bible tells him and taught him that if you go and touch a dead body, you will be defiled. இறந்த அந்த பிணத்தை நீ தொடுவாயானால் நீ தீட்டுப்பட்டவன் என்று அங்கே வேத பாடங்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். So at that moment, அந்த கணத்திலே he feared ceremonial defilement. சட்டதிட்டங்கள் சம்பிரதாயங்களுக்காக அவர் என்ன செய்தார்னா பயந்திருந்தார் என்று பார்க்கிறோம். His fear of impurity, his fear of being impure overtook his he outweighed his call to mercy. அதாவது அவர் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடுவோமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அதனால என்ன அப்படின்னு சொன்னா இந்த கிருபையாக உதவி செய்கிற அந்த தன்மையை விட்டு அவர் பின்வாங்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். He is a reflection of empty religion. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு வெறுமையான ஒரு மதத்தை நாம் பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலையை நமக்கு always remember service to God. True worship in the temple is tested on the road, not inside the church. எப்படி நம்மளுடைய உறவுகள் கிறிஸ்தவ முறைமைகள் எல்லாம் சோதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சபையிலே அல்ல வெளியிலே அதாவது பாதையிலே அது சோதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். All right, true worship in the church, உண்மையான ஒரு வழிபாடு என்பது is tested only on the road. அங்க வழியிலே சோதிக்கப்படுகிறது. So the priest, ஆகையால் அந்த ஆசாரியன், the priest, what is this? ஆசாரியன், the priest, he saw a man but not a ministry. அவன் ஒரு மனுஷனை பார்த்தான் ஆனால் தன்னுடைய ஊழியத்தை அவன் செய்யவில்லை. All right, you see, that's what is happening. அதைத்தான் இங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். So the second person who comes there is the Levite. இரண்டாவது நபராக அங்கே லேவியன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Who is a Levite? லேவியன் என்பவன் யார்? Levite, he belongs to the tribe of Levi. லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபர். Even priests are also from tribe of Levi. ஆசாரியருமே அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். All the priests are direct descendants of Aaron. அங்க ஆரோனுடைய அந்த பரம்பரையிலே வரக்கூடிய அந்த லேவி புத்திரர்கள் தான் அவர்கள். Aaron's children only can be priests. ஆரோனுடைய குமாரர்கள் மட்டுமே இந்த ஆசாரிய வழிபாட்டில் ஈடுபட முடியும். Levites all are helping hands in the sanctuary. அங்கே லேவியர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அங்கே அந்த ஆசாரியருக்கு உதவிக்காரர்களாக அவர்கள் இருந்தார் என்று பார்க்கிறோம். Jesus purposely chose these two characters. இயேசு கிறிஸ்து இந்த கருத்தை வலியுறுத்தி அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த இரண்டு கேரக்டர்ஸ் Both the pastors and the helpers in the church are there. பாஸ்டர்ஸ் அதாவது போதகர்கள் இருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்த இருவரையுமே அங்க இயேசு குறிப்பிட்டு சொல்கிறார். Levites. ஆசாரியனும் லேவியனும். So these are Levites. Now the problem with Levite is he did not look from far away and go away. இந்த லேவியன் என்ன செய்தான் என்று சொன்னால் தூரத்திலே பார்த்துவிட்டு அவன் விலகவில்லை. But he was very curious. He came nearby and saw the person. அங்க வேதாகமம் சொல்கிறது பக்கத்திலே வந்து பார்த்தான் என்று சொல்கிறது. Sometimes it is possible to see problems. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை என்ன என்பது தெரியும், புலப்படுகிறது. But still will not act. ஆனாலும் நாம் அந்த காரியத்திற்கு நம்ம உடன்பட்டு உதவி செய்ய மாட்டோம். See, this is very important for us to understand. இது மிகவும் முக்கியமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Why did this person walk away? ஏன் இந்த லேவியன் கடந்து சென்றான், விலகி சென்றான்? Because he must have thought there are the thieves who have beaten this person may be around. I don't want to go and help him.
இங்கே இவனை அடித்து காயப்படுத்தின அந்த திருடர்கள் கொள்ளையர்கள் இங்கே அருகாமையிலே இருக்கலாம் என்று ஒருவேளை If I நினைத்திருக்கலாம். touch this person, I will become impure. இவனை நான் தொட்டேன் என்று சொன்னால் நானும் பரிசுத்தத்திலே குறைவுள்ளவனாக காணப்படுவேன் என்று Sometimes it's சொன்னான். inconvenience for why should I do this work? எதற்காக நான் இதிலே ஈடுபட்டு என்னுடைய பரிசுத்தத்தை நான் குலைத்துக் கொள்ள வேண்டும்? Somebody else will do it. இதை வேற யாராவது இதை செய்யட்டுமே. Sometimes this person must have had a false assumption that this person must have brought it upon himself. ஒருவேளை தவறான ஒரு யூகங்களின் அடிப்படையில் இப்படியாக அவர் விலகி சென்றிருக்கலாம். No, he must have thought that this person, because of his bad life, he would have brought this upon himself. ஓகே, அவருடைய தவறான நடக்கையின் மூலமாக நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இது இவனுக்கு வேணும், இவனுக்கு இது வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அது நிமித்தமாக ஒருவேளை அவனுடைய செயல்பாடுகளுக்கு அவனே காரணம் என்று எதற்காக நான் இதில் தலையிட வேண்டும் என்று அவன் ஒதுங்கி சென்றிருக்கலாம். The Levite, லேவியன், he saw a problem பிரச்சனையை பார்த்தார், and not his responsibility. ஆனால் அவருடைய பொறுப்புகளை அவர் பார்க்கவில்லை. Now, before going to the Samaritan, I want to tell you a story. சமாரியனுக்கு அவனுடைய அனுபவத்தை நான் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். This is a real story. இதை நீங்கள் கவனமாக கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். In 1964 this happened. 1964ல இந்த கதையானது நடந்தது. The month of மார்ச் மாதத்தில் இந்த கதை நடந்தது. There was a girl named Kitty Genovese. கிட்டி ஜெனோவிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. 20-year-old kid. 28 வயது மதிக்கத்தக்க இந்த பெண் அங்க don't read. She worked in a bar. Okay. Bar is where they drink alcohol. சாராயம் குடிக்கக்கூடிய மது அருந்தக்கூடிய. She came around 3 o'clock in the night to her place. 3 மணி அளவிலே அவள் அங்க வந்தாள். She came to her house in the night at 3 a.m. in the morning. அதிகாலை 3 மணியிலே இந்த பார்ல ஒருவேளை சாராயம் அடிச்சு விட்டு இல்ல she came to her house after working there. After the work. Okay. All right. பணியின் முடிவிலே 3 மணி காலை 3 மணியிலே வந்தாங்க. Now what is happening is somebody came and stabbed her. யாரோ ஒருவர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் முதுகிலே அவர் குத்தி விட்டார்கள். Somebody stabbed her and she shouted, somebody stabbed me, please help me. யாரோ என்னை குத்தி விட்டாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஓலமிட்டாங்க. Now what happened was there were a lot of houses outside. அங்கே அதை சுற்றிலும் பல வீடுகள் இருந்தது. People just on the light and shouted from inside, just leave her alone. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்களா, லைட்டை அங்கே விளக்குகளை போட்டுவிட்டு அவளை விட்டு விடுங்கள் என்று சொல்றாங்க. Then they off the light and went off. விளக்கை அணைத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். The man who stabbed her went and came back and again stabbed her. அந்த குத்தின நபர் என்ன பண்ணா அப்படின்னா மீண்டுமாக போய்விட்டு திரும்பி வந்து குத்துறத நம்ம கேள்வி. He stabbed her and after some time she fell on that road and she died. ஆனால் குத்தினதுக்கு அப்புறம் அந்த ஸ்திரீ அங்கே இறந்து விட்டாள் என்று பார்க்கிறோம். But the people did the same answer. They on the light said leave her alone and offed it. அந்த நபர்கள் அந்த சுற்றி இருந்தக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொன்னார்கள்? விளக்கை போட்டார்கள், ஆனாலும் என்ன செய்தார்கள்? விளக்கை அணைத்து விட்டு nobody called the police. யாரும் அங்கே காவல்துறைக்கோ போன் செய்யவில்லை. All right, that is the girl. அந்த படத்திலே பார்க்கக்கூடிய நபர் அந்த பெண்மணி அவர்கள்தான். That is the man who stabbed her. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் அவன் தான் வந்து அவர்களை கொலை செய்தவன். Next day the newspaper reported something very strange. அடுத்த நாள் அந்த தினசரி அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். What they said was there are 37 witnesses to this murder. 37 witnesses இருந்திருக்காங்க, ஒரு சாட்சிகள் இருந்திருக்காங்க. But none of them called the police. ஆனால் யாருமே காவல்துறைக்கு அறிவிக்கவில்லை. What is happening to our people? 37 people have seen and there are no compassion. 37 நபர்கள் பார்த்தாலும் அந்த 37 நபர்களிடத்துல மனதுருக்கம் என்பது இல்லை என்பதை அந்த தினசரி அங்க ரிப்போர்ட் சொன்னது. That is the street where she fell down and died. இதுதான் அந்த ஆஸ்டின் ஸ்ட்ரீட் என சொல்லக்கூடிய அந்த தெரு, அவள் அங்கே விழுந்து இறந்த அந்த தெரு. But the Bible tells us one important thing. But a certain Samaritan as he journeyed came where he was. அந்த வேதாகமம் சொல்லக்கூடிய காரியம் என்று சொன்னால், பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, when he saw him he had compassion on him, it says. அவனை பார்த்த மாத்திரத்தில், அந்த காயப்பட்டு கிடந்த நபரை பார்த்த மாத்திரத்தில் அவன் மனது உருகி என்று வேதாகமம் சொல்கிறது. Now let me ask the church a question.
சபைக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். What is the difference between love and compassion? அன்புக்கும் மனதுருக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதே அந்த கேள்வி. யாரா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க. Sometimes I can't speak in Tamil. My Tamil is bad. That's why I'm speaking in English. என்னுடைய தமிழ் மிகவும் மோசமானது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால நான் தமிழ்ல பேசுவதில்லை. Sometimes when I open my mouth and speak in Tamil, the first question people ask, "Sir, நீங்க சென்னையா?" That is the first time question they will ask me. முதலாவதாக நான் தமிழில் பேசினால் ஒரு முதல் கேள்வி நீங்கள் சென்னையை சேர்ந்தவரா என்று கேட்கிற நபர்கள் அதை சொல்லுவார்கள். அன்புக்கும் மனதுருக்கமுக்கும் என்ன வித்தியாசம்? அன்பிற்கும் மனதுருக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? Can somebody tell me? யாராவது அதை சொல்ல முடியுமா? All right. The first one, yes. Huh? Uh-huh. Okay. Right. Thank you. நன்றி. All right. Please remember, love always expects something back. If I love you, I expect you love back. That is also what God does. அன்பு மீண்டுமாக நான் அன்பை செலுத்தினால் நான் திரும்ப வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. Back something. எதிர்பார்ப்பது, மீண்டும் எதிர்பார்ப்பது. In relationships, in appreciation. உறவுகளிலே in appreciation. மற்றவர்களை பாராட்டுவதில். So, but compassion is not like that. ஆனால் மனதுருக்கம் அப்படி அல்ல. When you go and help a beggar, you don't expect anything back from him. ஒரு பிச்சைக்காரனுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் நாம் திரும்பவும் அவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. You just give him what he requires and go off and you feel bad for him. அவனுக்கு என்ன தேவையோ அதை நாம் கொடுத்து விட்டு நகண்டு விடுவோம். அவனுடைய நிலைமைக்காக நான் பரிதாபப்படுவோம். Compassion never expects anything back. மனதுருக்கம் என்பது மீண்டுமாக எதிர்பார்ப்பது இல்லை. So the Bible tells us the same thing. God's qualities are also like that. Lamentations 3:22 to 23, you all know this text. Lamentations புலம்பல் 3வது அதிகாரம் 22 and 23. 22 23வது வசனங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? It is of the Lord's mercy that we are not consumed, because his compassions fail not. They are new every morning. Great is thy faithfulness. புலம்பல் 3:22ல நம்ம படிக்கிறோம். அவர் நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவர் சுத்த கிருபையே என்பதை பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம். What it says is his compassions fail not, they are new every morning. காலைதோறும் புதிதாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். So it's very important. Compassion, that is something that this man, மனதுருக்கம் முக்கியமானது. He had compassion on Christ makes that point clear. அங்கே கிறிஸ்து சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், அந்த சமாரியன் அந்த காயப்பட்டு கிடக்கிற மனிதனை பார்க்கும் பொழுது மனதுருகி என்ற வார்த்தையை அங்கே சொல்கிறத பார்க்கிறோம். So Christ is trying to, through the Samaritan, tell us how compassion looks. அந்த சமாரியனை சொல்வதன் மூலமாக இந்த மனதுருக்கம் என்றால் என்ன என்பதை கிறிஸ்து நமக்கு விளக்க அவர் ஆசைப்படுகிறார். First of all, let's see who are the Samaritans. இந்த சமாரியர்கள் என்பவர் யார் என்பதை முதலாவதாக நாம் பார்ப்போம். All right. When the kingdom of Israel was divided into northern kingdom and southern kingdom. அந்த இஸ்ரவேல் அந்த குடும்பத்தினர் இரண்டு பிரிவாக அவர்கள், the kingdom of Israel was divided into northern kingdom and southern kingdom. வடக்கு என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த இரண்டு கோத்திரங்கள் அங்கே பிரிவதை நாம் பிரிந்ததை நாம் அறிவோம். northern kingdom where Samaria was. அந்த வட சமூகத்தில் அந்த சமாரியர்கள் இருந்தார்கள். That was the capital of northern kingdom. Was 11 tribes were there in the northern. It's called Israel. அதனுடைய தலைநகரமாக இஸ்ரேல் இருந்தது என்பதை நான் பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய தலைநகரம் சமாரியா. இஸ்ரேலுடைய தலைநகரம் சமாரியாவாக இருந்தது. southern kingdom was called Judah. அந்த தெற்குல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது யூதா கோத்திரமாக இருக்கிறது. Judah was Jerusalem. அந்த யூதாவினுடைய அந்த தலைநகரமானது எருசலேம் என்பதை நாம் அறிவோம். The Assyrians actually captured the northern kingdom. அசீரியர்கள் அந்த வடக்கு அந்த ராஜ்யத்தை அவர்கள் பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். They took everybody and put some Assyrians in that kingdom. Whoever was remaining there, he put them there. அதுல ஒரு சில அசீரியர்களை அங்க தலைமைத்துவத்தில் வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். All right. Now what is happening is, when they came, they mingled with the Israelites who were there. There was a mixed race. They married each other. Assyrians married Israel and they stayed in Samaria. அங்க அசீரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இஸ்ரவேலிலே அங்க கலப்பு திருமணம் செய்து கொண்டதை நாம் அறிவோம். So all the Jews always thought these fellows were impure. ஆகையினால இந்த யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் தூய்மையானவர்கள் அல்ல,
கலப்பு திருமணம் கலப்பின் வரையில அவர் வந்தார்கள். These அதனால தூய்மை இல்லை என்று சொன்னார். Samaritans rejected all the books of the Bible except the first 5 books. முதல் 5 புத்தகம் தவிர மீதி எல்லா புத்தகத்தையும் இந்த சமாரியர்கள் விலக்கி வைத்தனர் என்று பார்க்கிறோம். They rejected Jerusalem. எருசலேமை அவர்கள் புறக்கணித்தார்கள் They என்று don't பார்க்கிறோம். want a temple on Jerusalem. அந்த எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். They worshipped God, the same God of the Bible, on Mount Gerizim. அங்கே ஒரு மலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வழிபாடு செய்தனர். அந்த மலை பேரு ஜெருசலேம். ஜெரிசிம். ஜெரிசிம் என்ற மலையிலே அவர்கள் அங்கே வழிபாடு செய்தார்கள் You என்று remember the lady, she asked Jesus, our forefathers told we worship on Jerusalem, not on this mountain. You remember the Samaritan woman who asked the question? அந்த சமாரிய ஸ்திரியை குறித்து அவள் என்ன சொன்னாள் என்று குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எங்களுடைய முன்னோர்கள் இந்த மலையிலே வழிபாடு செய்தனர் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். Not only that, some of these Jewish kings destroyed the temple on Jerusalem, that is Samaritan temple. அந்த யூத தலைவர்கள் யூத ராஜாக்கள் அந்த எருசலேம். So they were enemies. Actually the Samaritans, they were persecuted by these Jewish kings. இந்த யூத ராஜாக்கள் சமாரியர்களை துன்பப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். Now if you want to actually, the Jews had nothing to do with Samaritans. They will not eat with them, they will not have friends with them, they will not go through their land. அந்த யூதர்கள் சமாரியர்களோட எந்த விதமான ஒரு கலப்பும் வைத்துக் கொள்வதில்லை, எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. All right, if you want to insult somebody, you call him Samaritan. யாரையாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை சமாரியன் என்று சொல்வார்கள். You know, Jesus broke this. இயேசு கிறிஸ்து அதை தகர்த்தெறிந்தார் என்று பார்க்கிறோம். He spoke to a Samaritan woman. அவர் அங்க சமாரிய ஸ்திரீயோடு அவர் பேசினார் என்பதை வேதாகமம் சொல்கிறது. He healed a Samaritan leper. அங்க சமாரிய குஷ்டரோகியை அவர் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். Now what happens is, here he is making a Samaritan hero of the story. ஆகையினால இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்று சொன்னால் அங்கே சமாரியனை அவர் என்ன செய்கிறார்னா ஒரு ஹீரோவா அவர் காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். There are 5 lessons we learn from Samaritan. 5 முக்கியமான பாடங்களை நாம் இந்த சமாரியனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, see, that is Samaritan. Okay, all right, that is the real Samaritan. All these things are there. That's how Samaria looks today. உண்மையான சமாரிய அந்த ஊர் இதுதான். இந்த புகைப்படத்தில் அந்த சொன்னப்பட்ட அந்த ஊர். These are the current Samaritans who are like Jews, but they are not Jews, but they think they are the real descendants of Israel. இங்கே புகைப்படத்தில் காணப்படுகிற இந்த நபர்கள் தாங்களே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் தான் உண்மையான ஒரு யூதர்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். All right, the first lesson that we learn is, முதலாவதாக பாடம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? restoration is more than observation. கவனிப்பதை பார்க்கிலும் மனம் திரும்புதல். No. மீண்டுமாக restoration means to put somebody in a correct path. Okay, right. திரும்பவும் சரியான இடத்துல அவர்களுடைய It is more than looking at some people, because this man who is lying down there needs restoration, but it doesn't come by just looking at him. இந்த நபரை பார்க்கும்போது அவனுடைய பழைய ஒரு பொசிஷனுக்கு அவர் கொண்டு வரார். ரெஸ்டோர்ஸ். Yeah, okay. It is more than simply looking. அது வெறும் பார்வை அல்ல, அதை விட கடந்து அதில் உள்ளார்ந்த ஒரு நோக்கங்களை நிறைவேற்றுவது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில டைமில் ஒரு ஆளை உதவி பண்ணணும்னா நம்ம பார்த்தா மட்டும் போதும். அதை டிவியில் பார்க்குறோம், வெளியேந்து பார்க்குறோம், தூரத்துலேருந்து பார்க்குறோம், அந்த மாதிரி நடக்காது. நம்ம என்ன பண்ணணும், அதை விட ஜாஸ்தியாக பண்ணணும். பார்வையில் மட்டும் ரெஸ்டரேஷன் வராது. அதுதான் சொல்ல வரேன். All right. The next thing is, see, James 4:17 says like this. யாக்கோபு 4:17 இவ்வாறாக சொல்கிறது. Translate. Therefore to him that knoweth to do good. Therefore to him that யாராலும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க தெரியுமோ அவங்க செய்யலைன்னா அது அவனுக்கு பாவம் அப்படின்னு சொல்லுது. நன்மை என்று தெரிந்திருந்தும் செய்யாமல் விட்டால் உனக்கு அது பாவமாக இருக்கும் என்று சொல்லுது. First thing is, just to do looking at somebody will not restore anybody. That is point number 1. That is exactly what Levite and the priest did. ஒரு மனிதனையோ அவனுடைய கஷ்டத்தையோ பார்ப்பது மட்டுமே அவனுடைய பிரச்சனையிலிருந்து அவனை விடுதலை செய்யும் என்பது இல்லை. Number 2, what we learn from the Samaritan is, இரண்டாவதாக, our neighbor is beyond what we have, beyond our neighborhoods. Our neighbor is not only who is nearby us, okay, it's beyond that. என்னுடைய பிறன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய அருகில் இருப்பவன் மட்டுமே
அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறானது. It is not our church கடந்து போக வேண்டும். All right, the neighbor is not our church people, people who look like us, who talk like us, who ride like us, they are not our neighbors. யார் நம்மளை போலயே பேசுறாங்க, நம்மளுக்கு ஏத்த மாதிரியே பேசுறாங்க, நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள், இவர்கள் மட்டுமே பிறன் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது தவறு. So that is, we must reach beyond our neighborhoods. இதையும் தாண்டி நாம் நம்முடைய பிறன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். See, Martin Luther King, the person on this thing, Martin Luther King said like this. மார்ட்டின் லூத்தர் கிங் என்று சொல்லக்கூடிய நபர் இப்படி சொன்னார். He said, the first question the priest and the Levi asked was, if I stop to help this man, what will happen to me? இந்த லேவியனும் ஆசாரியனும் என்ன கேள்விகளை தங்கள் மனதிலே சுமந்து இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கு நாம் உதவி செய்வோம் என்று செய்தோமாகில் எனக்கு நடக்கக்கூடியது என்ன என்று அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். But the good Samaritan reversed this question. He says, if I do not stop to help this man, what will happen to him? ஆனா அந்த நல்ல சமாரியன் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு நான் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை யோசித்தார். Now the third point is very interesting. மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்வது என்னன்னு சொன்னா மிகவும் ஒரு உற்சாகமான ஒன்று. You cannot help people if you exalt yourself above them. நீங்கள் மற்றவர்களை விட உங்களை நீங்கள் உயர்வாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யவே முடியாது. You see, he came on a donkey, is it not? பாருங்கள், அவர் ஒரு கழுதையின் மேல வந்தாரு. But if he sat on the donkey and looked at people down, he will not be able to help him in any way. அந்த கழுதையின் மேலே உட்கார்ந்து கொண்டு அவர் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ கீழே இருக்கிற நபர்களையோ பார்த்தால் அவர் அது உதவி செய்ய முடியாது. If we look at your status, like good education, நம்முடைய தரம், நம்முடைய கல்வி தரம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். If you have lot of wealth, பண வசதி நிறைய படைத்திருந்தோம், if you sit there and look at people down, you will not be able to help them. அங்கே உட்கார்ந்து கொண்டு நல்ல உயர்ந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டு நாம் மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது நம்மளால் ரீச் பண்ண முடியாது. You need to come down to the level of this person. அவர்களுடைய நிலைமையை நாம் நன்றாக யோசித்து அறிந்து கீழே இறங்கி வர வேண்டும். So it is very important. We cannot help others unless we trade our places, because this person, he came on a donkey, but he walked and put this man on his donkey. That's what the Bible says, and he took him. இங்கே வேதாகமம் சொல்கிறது என்னவென்று சொன்னால், அவன் வாகனத்திலே வந்தான், ஆனால் அடிபட்ட இந்த மனிதனை தூக்கி தன் வாகனத்தின் மேலே உட்கார வைத்து தான் நடந்து வந்தான் என்பதை பார்க்கிறோம். So you have to be willing to exchange your places with people. உங்களுடைய இந்த தரம், ஒருவேளை பணமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அதை மற்றவரோடு பகிர்ந்து மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முனைய வேண்டும். I want you to tell a story about this person. It's called Maximilian Kolbe. Maximilian Kolbe என்று சொல்லக்கூடிய இந்த நபரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He was a Polish priest. அவர் போலிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியனாக இருந்தார். Polish priestனாக்க அந்த நாட்டினுடைய priest. He was there in Poland. போலண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் அவர் அங்கே ஆசாரியனாக இருந்தார். You see that stamp is there in his memory. அந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அவங்கள வந்து ஒரு அங்கே ஸ்டாம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாம்ப்ல அவர் படம் இருக்குது. That means he's a good person. போஸ்ட் ஆபீஸ் உடைய ஸ்டாம்ப்ல அவருடைய அங்க படம் இருக்குன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய நபர். The story goes behind like this. அதனுடைய பின்ன நடக்கக்கூடிய கதையின் வரலாறு. He was a prisoner in Auschwitz concentration camp. அவர் ஒரு கைதியாக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமிழ்ல நான் சொல்றேன். அது அவர் Second World War timeல Hitler, what he had is called as concentration camp and death camp. அதாவது எல்லாரும் ஆளுங்களும் ஒண்ணா கூப்பிட்டு ஒரு இடத்துல வைக்குவாங்க, லேபர் கேம்ப்ஸ் மாதிரி. இன்னொரு இடத்துல வந்து they will put them in camps to kill them. So he was in one of the camps which was called the concentration camp. All right, so on the concentration campல வந்து he was one of the prisoners. Now concentration campல அவர் வந்து ஒரு நபராக இந்த நபர் இருந்தார். Maximilian Kolbe. One day one of the prisoners escaped. ஒரு நபர் அங்க இருந்து தப்பிச்சு விட்டாரு. Now what is happening is, so the commander in chief caught 10 fellows from that camp and they were asked to starve to death so that it will be a lesson to others that they won't escape. இப்படி தப்பித்த நபரின் மூலமாக இவங்க மற்றவங்களுக்கு பாடம் என்ன சொல்ல வேண்டும் சொன்னா, அவர்களை பட்டினி போட்டு அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்ற ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் கொடுத்தார். One of the person, he was crying and say, I have my children and my wife, if I die
10 people, one of the 10 fellows, so he was crying and say, what will happen to my children and my wife? He was crying. அந்த 10 நபர்களிலே ஒரு நபர் என்ன சொன்னான்னு சொன்னா, நான் பசியால வாடி நான் வந்து இறந்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி மக்களை யார் கவனிப்பார்கள் என்று சொல்லி அவர் கதறினார். Maximilian Kolbe said, I will stand in his place, you send him. அவன் அந்த மேக்சிமிலியன் கோல்பே என்ன சொன்னார்னா, அவனை விட்டு விடுங்கள், நான் அவனுக்கு பதிலாக தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். See, the problem is he exchanged place with him. அங்க நம்ம பார்க்கிறோம், அவர் இவனுடைய இடத்திற்கு அவர் செல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். Because of compassion. இதுக்கு பேர் தான் மனதுருக்கம் என்று சொல்கிறது. Now you see, this man, always they saw him, he encouraged all the 10 fellows to be kind to enemies. இந்த மேக்மிலன் கோல்பே என்ன சொன்னாரு அப்படின்னா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறார், எப்பொழுதுமே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற. அந்த 10 பேர் கேம்ப்ல வந்து சாகுறவங்களுக்கு அவங்க வந்து he encouraged them, he sang songs with them, he asked them to forgive the enemies. அந்த மாதிரி பண்ணார் மேக்சிமிலியன் கோல்பே. மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதனை செய்யவும் அவர்களோடு பாட்டு பாடவும். 2 வாரம் தண்ணி சாப்பாடு எல்லாம் செத்து போயிட்டாங்க except for 3 people. One fellow was Maximilian Kolbe. அங்க 7 பேர் அங்க இறந்து போய்விடுவதை நான் பார்க்கிறோம். Only 3 people were left. 3 நபர்கள் மட்டுமே அங்க மீந்திருந்தார்கள், including this priest. அந்த 3 நபர்கள இவரும் ஒருவர். And they gave him an injection and killed him later. அவரையும் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அவரையும் கொலை செய்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். You know something what the I like what Mother Teresa said. அன்னை தெரேசா அவர்களுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, God has called me not to be, what she said, God has not called me to be successful, but he has called me to be faithful. That's what she said. கடவுள் என்னை ஒரு வெற்றியுள்ள நபராக என்னை தேர்ந்தெடுக்காமல் உண்மையுள்ள ஒரு மகளாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார். உண்மைனா faithful. Faithfulனா கொடுத்த காரியத்தை உண்மையா செய்யணும், அதுதான் faithfulness. கொஞ்சத்திலே உண்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக அவர்கள் கொடுத்த கடமைகளிலே அவர்கள் உண்மையாக செயலாற்றி இருக்கிறார்கள். That is where compassion works. அதுதான் மதர் தெரேசா, அன்னை தெரேசாவுடைய மனதுருக்கம் என்று சொல்லக்கூடியது. See, she worked with leprosy people. அங்க குஷ்டரோகிகளோடு அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். I worked with leprosy people. நானும் எனக்கும் ஒரு வாய்ப்பு அந்த மாதிரியான. I studied in Christian Medical College Vellore. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர்ல நான் பணி செய்த பொழுது, there is a small little place there called Karigiri. கரிகிரி என்று சொல்லக்கூடிய அங்க ஒரு குட்டி ஒரு it dealt only with leprosy people. அங்கே வெறும் அந்த குஷ்டரோகிகள் மட்டுமே வசித்து வந்தார்கள். I was near to them and I used to really hate that job because those fellows will be stinking. There will be all worms coming out of their wombs. அங்கே வேலை செய்வது என்பது எனக்கு மிகவும் ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக இருந்தது. அவர்கள் புண்களிலிருந்து வரக்கூடிய அந்த சார அந்த நாற்றம் அடித்த அந்த நிலைமையை நான் ரொம்ப அருவருத்தேன். Leprosy people are very difficult to get along, but still Mother Teresa worked with them. ஆனாலும் அன்னை தெரேசா அவர்கள் மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்ததை நாம் அறிவோம். The third lesson we learned from Samaritan, he tried to exchange his place with somebody. அந்த நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸை அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதாவது மாற்றுவது, அவர்களிடத்திலே நாம அவருடைய கஷ்டங்கள் என்னவென்று புரிந்து கொள்வது. All right, number 4, நாலாவது பாடம், rhetoric and not resources, not rhetoric changed this man's life. அங்கே சொல்லாட்சி மிகுந்த நபர்களாக அல்ல, ஆனால் ரிசோர்சஸ். ஒருத்தருக்கு உதவி பண்ணனா சும்மா கம்பேஷனா இருந்தா பரவாயில்ல, பாக்கெட்ல கை போட்டு காசு எடுக்கணும். வெறும் சொல்லாக மட்டும் அல்ல, உண்மையிலேயே செயல்பாடும் அங்கே இருக்க வேண்டும். எல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு சர்ச் உள்ள எல்லாம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு பிச்சைக்காரன் நிற்பாங்க, அது பார்க்காத போவோம். கரெக்டா இல்லையா? இன்னைக்கே பாருங்களேன், நிறைய நடக்கும். அது அங்கே பிச்சைக்காரர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சபையிலே நல்ல பிரசங்கம் கேட்டுவிட்டு நம்ம பிரசங்கம் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது அவர்களை கண்டுக்காமல் போவது மனதுருக்கம் என்றால். compassion always puts his hand into the pocket and takes some money and gives. மனதுருக்கம் என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய பாக்கெட்ல பையில கையை விட்டு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செயல்பாட்டிலே காண்பிக்கக்கூடியது. I will tell you a very interesting story. ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். One of the greatest universities in this world is in Pennsylvania. ஒரு தலைமையான ஒரு அருமையான ஒரு பல்கலைக்கழகம் பென்சில்வேனியா என்ற நகரத்தில் இருக்கிறது. Philadelphia என்ற ஒரு இடத்துல இருக்கிறது. There's a big hospital called the Good Samaritan Hospital. அங்கே நல்ல சமாரியன் ஆஸ்பத்திரி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. You know how it came about?
எப்படி அந்த ஆஸ்பத்திரி உண்டானது என்பதை நான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இந்த கதையை நல்லா கேட்கணும். இது உண்மையான கதை. All right. There was a girl named Viat, May Viat, அவங்க பேர். மே பியாட் என்று சொல்லக்கூடிய அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அது என்ன பண்ண, ஒரு சின்ன புள்ள அது வந்து சர்ச்சு முன்னால் நின்று என்ன சர்ச்சுக்குள்ளே போன நிற்கிது வெளியே. இது ஒரு பேப்டிஸ்ட் சர்ச், பேப்டிஸ்ட் சர்ச்சை சேர்ந்த அந்த பிள்ளை. All right. She was standing outside and she wanted to come inside. அவ உள்ள வர வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். But there was no place inside the church. ஆனால் அந்த சபையில் இடம் இல்லை. So what she was doing, standing outside, the church pastor, அந்த சபை போதகர் என்ன செய்தார் என்று சொன்னால், Pastor Russell went outside. போதகர் ரசல் என்று சொல்லக்கூடிய அந்த போதகர் உள்ள வெளியே சென்றார். She said, why are you waiting here? எதற்காக நீ இங்கே நிற்கிறாய் சிறு பிள்ளையே என்று கேட்டார். Then what happened was, Russell said, I want to come inside, it's not happening, what to do? அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்கன்னா, நான் உள்ள வர வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் உள்ளே இடம் இல்லை என்று சொன்னாங்க. So what she said, someday we'll bring a big pastor said someday we'll build a big church so that you also come inside. அந்த போதகர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஒரு சில நாட்களில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் பெரிய சபையாக நாங்கள் கட்டுவோம், அப்பொழுது உனக்கு இடம் இருக்கும் என்று சொன்னார். So after some time this girl died. ஆனால் அந்த ஸ்திரீ, அந்த சிறு பிள்ளையானவள் கொஞ்ச நேரத்தில் இறந்து போய்விட்டாள் என்று பார்க்கிறோம். So what happened was, they found a small little purse under her pillow. அவளுடைய தலையணுக்கு கீழே என்னன்னா ஒரு பர்ஸில் பார்த்தாங்க. அந்த பர்ஸில் வந்து 57 cents வருது. 57 சென்ட்ஸ் உள்ள பண மதிப்பு அங்கே இருந்தது. Small note they're selling, this is for building a bigger church for children to come inside. அந்த சிறுமி அங்கே என்ன எழுதியிருந்தாருன்னு சொன்னால், நான் சர்ச்சுக்கு போனேன், அங்கே எனக்கு இடம் இல்லை, அதனால் 57 சென்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இது எதற்காக என்று சொன்னால், பெரிய ஆலயம் கட்டி என்னை மாதிரி பிள்ளைகளுக்கு அங்கே இடம் கொடுப்பதற்காக என்று சொல்லி அவள் சொல்லி. What happened was that 57 cents, the pastor looked at it and felt so grateful and he told all his church members. அந்த செய்தியானது அந்த பாஸ்டருடைய, அந்த போதகருடைய உள்ளத்தை அது நொறுக்கினது. அதை எடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சபையார் அனைவருக்கும் அந்த செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். Now what happened was, this message spread everywhere. They wanted to buy a land and build a big church. இந்த செய்தியானது அப்படியே எல்லாருக்கும் அது பரவிருச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மெம்பர்ஸ் ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று தீர்மானித்தாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆன land. So what happened was, God can make use of this 50 cents, 57 cents. கர்த்தர் இந்த 57 சென்ட்டையும் அவர் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அதை பிரயோஜனப்படுத்த முடியும். ஒரு ஆள் என்ன பண்ணாரு, அதை பார்த்துட்டு மனதுருகி என்ன பண்ணாரு, அந்த பெரிய லேண்டை அவரே கொடுத்தாரு. ஆனால் அதை வாங்கினார் இவங்ககிட்ட. It cost $10,000 in those days. $10,000 மதிப்புள்ள அந்த ஒரு லேண்டை வந்து ஒரு நபர் இதற்கென்று அவர் ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம். How much he bought that land for? 57 cents. 57 சென்ட்டுக்கு அந்த லேண்டை அவர் கொடுத்தார். இது நம்ம கையில் நம்மக்கிட்ட இது இல்லை, அது இல்லை, எது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வல்லமையாக இருக்கார். சின்ன காரியத்தை கூட பெருசாக பண்ணிப்பார். 57 சென்ட்டுக்கு அந்த லேண்ட் வந்துச்சு அவங்களுக்கு. சரியா? ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், திஸ் மேன் வாட் எவர் ஹி ஹேட், யூ யூஸ் டு ஹெல்ப் எ பர்சன். என்ன இருந்ததோ அதை அவர் என்ன செய்தார் அப்படின்னா, 57 சென்ட்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி. What did he have? He had the wine. He had wine to pour on the wound. இந்த நல்ல சமாரியன் என்னென்னலாம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் என்ன செய்தார்? வைன். ஓகே, திராட்சை ரசம் வச்சிருந்தார். திராட்சை ரசம். ஆல்ரைட், திராட்சை ரசம். அப்புறம் ஆயில், எண்ணெய் வச்சிருந்தார். he had bandage, maybe he tore from his own cloth and gave. And he has துணிமணிகளை அவர் வைத்திருந்தார். நம்ம ஒருத்தரை பார்த்து நம்ம கிட்ட காசு இல்லையே, ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளவோ பண்ணலாம். இந்த பிள்ளை வந்து 57 சென்ட் கொடுத்துடல. இன்னைக்கு if you look at this hospital, this is the hospital stand. That is Mary Viat, 57 cents she paid. That is the girl. You look at this, that is the pastor. ரசல் கான்வெல் என்ற போதகருடைய படம் அங்கே இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நிக்கிற டெம்பிள் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல். எதனால வந்துச்சு? 57 சென்ட்னால வந்தது இது. If you look at this, this is the Good Samaritan hospital. That why did it come? Because somebody was willing to give what they had, 57 cents. You see, this is what God can do with the little money that you have. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைவான மதிப்புள்ள எந்த ஒரு பொருளையும் ஆண்டவர் அதை திரளாக மாற்ற முடியும். That is what happened. That is the temple university.
இதுதான் டெம்பிள் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அதனால நம்ம பல்கலைக்கழகம். என்ன சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது ஐயோ என்கிட்ட இது இல்லையே அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாட் யூ ஹேவ் யூ யூஸ் இட். என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கென்று உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். This was the church where the child was standing outside and it still stands. It's called the Viat Hall. அந்த பாப்டிஸ்ட் சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த சபையானது நீங்கள் படத்திலே பார்க்கிற இந்த சபைதான். இன்றும் அது அதே இடத்துல இருக்கிறது. இந்த சபை முன்னால தான் அந்த child நின்னு, இந்த சபையின் மூலமாகத்தான் அந்த சிறு பிள்ளையை பற்றின அந்த செய்தி நமக்கு உலகத்தில் பரவி. Prayers goes like this, translate. To give and not to count the cost. கொடுக்க வேண்டும், அது எவ்வளவு என்பதை நாம் எண்ணி பார்க்க கூடாது. To fight and not to heed the wound. நாம் சண்டை போட வேண்டும், எதற்காக? To toil and not to seek for rest. குணப்படுத்துவதற்காக. கடின உழைப்பு வேண்டும். All right. To labor and to not to ask for any reward. எதிர்பார்த்து இந்த காரியம் எனக்கு வேண்டும், இதனால எனக்கு வேண்டும் என்பதனால நான் இதை செய்தேன் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்வேன். Knowing that we do your will. ஆண்டவருடைய சித்தம் இதுவே என்று அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். So last point for today is very interesting point. கடைசியில் நான் சொல்ல விரும்பக்கூடிய relationships are very important. நீங்க எல்லாம் சபையில இருக்கீங்க, நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சபையில இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு உதவி பண்ணா ஒரு important point if you will see in this parable. ஏனா this man took this person, அந்த ஆளை தூக்கிட்டு போய் எங்க கொண்டு போனா, நின்னு நான் he took to the inn, அந்த ஹோட்டலுக்கு கொண்டு போனா, இன் சத்திரத்திற்கு கொண்டு போய் விட்டார். சத்திரத்தில் கொண்டு போய் விட்டார். ஆனா காசை கொடுத்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, நான் வந்த பிறகு மீதி காசு கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? எஸ். இவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதை சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருக்க முடியுமா? இல்லையா? அதனால இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்டோர் சம்படி, இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. என்ன தான் நம்ம கம்பேஷன் காமிச்சாலும் ஒருத்தரால பண்ண முடியாது. யூ நீட் அ கம்யூனிட்டி. ஓகே, சமூகமாக சேர்ந்து தான் அந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆளும் நம்ம சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. வேற சபை ஆளுங்களை தெரியணும், கலெக்டரை தெரியணும், தாசில்தாரை தெரியணும், போலீஸ் இன்ஸ்பெக்டரை தெரியணும், எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒருத்தர் இது பண்ணும்போது என்ன பண்ணணும்? தே ஷுட் ட்ரஸ்ட் யூ டு ஹெல்ப் அதர்ஸ். ஐம் சாரி, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான். இப்போ பாருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, நான் நிறைய அட்வென்டிஸ்டுங்க வேலைமாலுக்கு வருவாங்க, வேலைமால் வருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவாங்க, வந்ததும் கேட்பாங்க. எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் தெரியும், எல்லா டாக்டர்ஸும் தெரியும், நியூரோ சர்ஜன், கார்டியோதொராசிக் சர்ஜன். ஆல் ஐ ஹேவ் டு டு இஸ் a phone call. You know, ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும். they will take care. இது டாக்டர் ஜான் பேஷண்ட் நோ, the treatment will be different. இது ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு பெருமைக்காக சொல்லல, நீங்களும் என்ன பண்ணணும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு உதவின்னு போனா உங்களை பார்த்து இந்த கன்சனுக்காக அந்த உதவி செய்வாங்க. பிகாஸ் the innkeeper trusted this person, he did that. அந்த சத்திரத்தின் காப்பாளன் என்ன செய்தான் என்று சொன்னால், இந்த சமாரியனை அவன் நம்பினான் என்று பார்க்கிறோம். You see, அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை என்ன ஆகும்? உதவியே பண்ண முடியாது. நீங்க கலெக்டர் கூட சண்டை, போலீஸ் கூட சண்டை, என்ன ஆகும்? உதவி பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, you should know others. If you want to restore people on the road, anybody இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. You need the community to do it. So you need friends. சமூகத்தில் நண்பர்களாக நாம் அநேக மக்களை தெரிந்து வைத்திருக்கும் பொழுது நாம் இதை முழுமையாக செய்ய முடியும் என்பதை நான் சொல்லுகிறேன். So the Samaritan saw a need and made it his mission. இந்த நல்ல சமாரியன் என்ன செய்தான் அப்படின்னா, தேவை எங்கே இருக்கிறது. All right, எனக்கு கொடுத்த டைம் ஓவர் ஆயிடுச்சு. So only 2 points I'll tell you. இரண்டு காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜீசஸ் கேட்ட கேள்வி என்ன? இயேசு கேட்ட கேள்வி என்ன? இயேசு இல்ல, இவரு கேட்ட கேள்வி who is my neighbor? லாயர் கேட்ட கேள்வி என்னது? யார் எனக்கு பிறன் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். Jesus twisted the question and he answered it. ஆனா இயேசு கிறிஸ்து மாற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை கேட்டேன் who is a good neighborனாக்க நீங்க சொன்ன என் பக்கத்துல இருக்கறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? அவர் கேட்டாரு, இந்த 3 பேர் நான் சொன்னேனே அதுல யார் குட் நேபர்னு அப்படியே உல்டாவா கேட்டாரு. அது ட்விஸ்ட் பண்ணி சொல்லாரு. he flipped the question. அவர் கேள்வியை மாத்தி அப்படியே கேட்டார். யார் என்ன நேபர்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள, ஆனா இந்த 3 பேர்ல யார் நேபர் உனக்கு அப்படின்னு கேட்டார். கரெக்ட்டா? or he flipped the question. So the question was not who is my neighbor, have I become a good neighbor? That is the question he asked. யார் எனக்கு பிறன் என்பது அல்ல,
நான் யாருக்கு உதவி செய்கிறேன். அது ஒரு கன்க்ளூஷனா, லாஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் said, and Jesus said, go and do thou likewise. Go and do இதே மாதிரியாக நீனும் செய்ய வேண்டும் என்பதை அங்க. This is not a request. இது ஒரு கெஞ்சி கேட்கிற விஷயம் அல்ல. It is a command. இது கட்டளை. He said, go and do likewise. This is a command. இதே மாதிரியே நீ செய்யணும்னு சொல்லி கட்டளையாக சொன்னது என்பது call to action. This is a call to action. இதுதான் நம்ம செயல்பாட்டுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்ல வேண்டியது எனக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லைனா மேபி ஐ கேன், பட் ஐ கான்ட் ஸ்பீக் மை ஹார்ட் when I am talking with the translation. He's done a good job, but the problem is I'm not able to express myself. தமிழ்ல பேசி நான் சொல்லிடுறேன். ஒரு காரியம் நீங்கள் புரியணும். கிறிஸ்து ரோமையை சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எவ்ரி கேரக்டர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ரோடை பாருங்க, இட்ஸ் அ வே ஆஃப் பிளட். ஒரு சர்டன் மேன் சொல்லணும்னா அந்த யாருன்னா அவருக்கு சொல்லலை யாருன்னு. இவர் கேட்குற கொஸ்டின்னா யார் ஏன் பிறன் யாருன்னு கேட்பார். அவர் கேட்குறாரு, அந்த ஸ்டோரியை உல்டாவாக கேட்பாரு, நீ பிறன் அவனுக்கு அப்படின்னு பாருன்னு தான் சொல்கிறாரு. இந்த ஓமையை பார்த்து ஒன்று ரசித்து புரிஞ்சு பாருன்னா எவ்வளவோ இருக்குது. அந்த ஜீசஸ் அந்த சொல்கிற பேரபிளில் ஒரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். அந்த சமாரிட்டன் என்ன, ஹி கேம் வித் மனதுருக்கம். டுடே இந்த வேர்ல்டில் ரொம்ப தேவையானது என்னன்னா பணம் காசு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனதுருக்கம் வேணும். நான் சொல்லியிருக்கேன், அன்புக்கும் மனதுருக்கும் ஒரு வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா எதிர்பாராமல் செய்கிறது தான் மனதுருக்கம். அது நம்மளுக்கு தேவை. நம்ம சபையில் அது நம்மளுக்கு தேவை இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இது தேவை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், மனதுருக்கம் இருக்குது நம்மளுக்கு. கிறிஸ்து இந்த சமாரியன் மூலம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. மனதுருக்கம்னா சும்மா மனசில் அப்படி இல்லை. இட் வில் காஸ்ட் யூ மணி, இட் வில் காஸ்ட் யூ டைம், இட் வில் காஸ்ட் யூ ரிலேஷன்ஷிப், எல்லாமே இட் வில் காஸ்ட். பாக்கெட்டில் கையை போட்டு காசை கொடுத்தா தான் மனதுருக்கம். அது சொல்லுது பைபிள் நம்மளுக்கு. ஒருத்தர் போய் கீழே இறங்கி வேலை பண்ணால் தான் மனதுருக்கம். ஒருத்தர் போய் வெறும் கம்யூனிட்டி கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா தான் மனதுருக்கம். இந்த ஹோல் ஸ்டோரி என்ன சொன்னால் மனதுருக்கம்னா என்னன்னு காமிக்குது. பிகாஸ் திஸ் பர்சன் ஹாஸ் தட். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆல் ரைட், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Our loving Father in heaven, how thankful we are for this time that we spend at thy feet. Dear Lord, there are so many things that were said. You only don't take time to listen. Read it, read in between lines, study thy proverbs, study thy parables. Dear Lord, we thank thee for bringing us such a good message today. We thank thee, we learn a lot from the Good Samaritan. Lord, very often we think we are inadequate to help people, but Lord, thou art God who can multiply the little things that we are willing to do. The small helps that we do. In this church, there are a lot of people who do a lot of help. Let this gift be manifest here. Let the help come with compassion and kindness. Dear Lord, I pray each one will have that thing which proceeds from the heart, which reflects thy love for us. Lord, it is because of thy compassions we are not consumed. Let it be, Lord, there are a lot of people on the roads, on everywhere, Lord. There are a lot of needs and frustrations people face. We pray as our church, as we'll walk outside of this church, that we may cater to people who need our help. Give us that wisdom. Give us a community around us, that we may all join our hands together and do this, Lord. Somehow, our church, especially our Adventist church, our relationship with others are not good. This is a caveat I find in our churches. We are rarely moving with other people for want of being pure. I pray, Lord, that help our hearts to reach out to people, that we may have friends in high places, that we may help people. Let them see that we are safe to trust, that we may be able to help others. Dear Lord, I pray each one of us that will give us great friends of influence, that we may be able to help others through them. Thank you for hearing our praise, Lord. Fill us with wisdom, how we may behave in these last days. Let the Adventist community go outside, because we have a message to carry, the three angels' message. Help us to show how practical it is and how we may express this practically in everybody's life. Dear Lord, may thy presence and thy goodness go with us as we leave this church. May the message we carry today, I pray thou will remind everybody as we go home, that we may be able to turn around to Luke the 10th chapter and go through this parable again. Thank you for hearing our prayers. What a good God we serve. Into the hand we commit ourselves. All these blessings, dear Lord, we pray it in Jesus' precious, precious name. Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.